ஊடாக இணைந்து கொண்டிருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கவி பொன்னுத்துறை அவர்களுடனான தன்னுடைய நட்பு மற்றும் அவர் குறித்த தனது பகிர்வை இங்கே முன்வைக்க இருக்கிறார். ரவி பொன்னுத்துறை அவர்கள் நீங்கள் பலரும் அறிந்தது போல மாணவ பருவம் முதல் EPRL அணியுடன் தன்னுடைய அரசியல் மற்றும் தாயகம் நோக்கிய தனது பயணத்தை ஆரம்பித்தவர். தொடர்ந்து அவருடைய தாயகம் நோக்கிய பயணங்கள் தாயக மக்களுடைய விடுதலையை நோக்கியதாக இருந்தன. அவருடைய இறுதி பயணம் வரை இப்பொழுது ரவி பொன்னுத்துறை அவர்களுக்கான தன்னுடைய அனுபவம் குறித்து EPRL சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பேசுவார்கள். இணையம் மூலமாக இந்த பேச்சு வர இருக்கிறது, பார்க்கலாம். ரவியினுடைய எண்ணங்கள், கருத்துக்கள், அவர்களுடன் பழகிய நாட்கள் போன்றவற்றை கலந்துரையாட வந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கங்கள். ரவி பல்வேறுபட்ட பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். எங்களுக்கு அவர் கெஸ்ட் ஆகியாகத்தான் என்று விடுக்கின்றார். கெஸ் என்பது ஜெனரல் யூனியன் ஆஃப் ஈழம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய மாணவர் அணியினுடைய பெயர். அதே சமயம் கனடாவில் அவர் வைகர ரவியாக அழைக்கப்படுகின்றார். ஆகவே அவர் பல்வேறுபட்ட தளங்களில் இருந்து தனது பணிகளை ஆற்றி வந்திருக்கின்றார். நான் இப்பொழுது உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் இதே இடத்தில் இருந்துதான் இறுதியாக அவர் தனது பல்கலைக்கழக பேராசிரியருடன் பேசிக் கொண்டிருந்தார். இரவு 12 மணிக்கு அவருக்கும் அவரது பல்கலைக்கழக பேராசிரியருக்கும் இடையில் அவரது கல்வி தொடர்பான அவரது ப்ரொஜெக்ட் தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஏற்கனவே கூறியது போன்று அதற்கு முதல் நாள் அவரது கேமராவில் இருக்கக்கூடிய இறுதி படங்கள் அனைத்தும் அவர் அன்று காலை பண்ணையில் நானும் அவரும் சூரியன் வருகின்ற பொழுது அதிகாலையில் எடுத்த பல படங்கள் தான் அவரது கேமராவில் இருக்கக்கூடிய இறுதி படங்களாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு முன்னால் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு எக்ஸிபிஷன், அதில் நாங்கள் சென்று அதனையும் பார்வையிட்டு அதிலும் அவர் பல படங்களை அவர் வைத்திருந்தார். அவர் இறுதி அவர் இப்பொழுது மாத்திரமல்ல, அவர் ஈழத்துக்கு வரும் பொழுது யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது மிக கூடுதலாக அவர் என்னுடன் அங்கிருப்பது பலவை முக்கியமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய நேரங்களெல்லாம் பல்வேறுபட்ட விஷயங்களை எங்களுக்குள் விவாதித்துக் கொள்வதற்கு அது சிறந்த சந்தர்ப்பமாக அவருக்கு விழுந்தது எனக்கு விழுந்தது. ஆகவே அந்த வகையில் அவர் கடந்த முறையும் சரி, இந்த முறையும் சரி, அதற்கு முன்பும் சரி வருகிற பொழுது மிக பெருமளவில் என்னுடனே தங்கியிருந்ததன் காரணமாக நாங்கள் பல விஷயங்களை பேசுவதற்கான சந்தர்ப்பமாக இருந்தது. அவர் இழந்ததற்கு அடுத்த நாள் காலை நாங்கள் விடத்தில் போவதற்காக ஏற்பாடுகள் செய்திருந்தோம். அதைத் தொடர்ந்து மன்னார் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தோம். ஆனால் அவை அனைத்தும் இல்லாமல் போன சூழல் தான் ஏற்பட்டது. அவர் மாணவராக இந்தியாவில் அவர் செயற்பட்ட பொழுது ஈழ விடுதலையை நோக்கி ஈழ மாணவர்களை மாத்திரமல்லாமல் இந்திய மாணவர்களை அணிதிரட்டுவதும் அவரது பங்கு ஒரு பாரிய பங்காக இருந்தது. இந்திய மாணவர்கள் மாத்திரமல்லாமல் ஒரு கட்டத்தில் மக்கள் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கும் இருந்த தொடர்புகளின் அடிப்படையில் பாலஸ்தீன மாணவர்களுக்கு வந்திருக்கும் முறையிலான நெருக்கடிகள் வடகிழக்கு மாகாண சபை உருவாக்கப்பட்ட பொழுது தோழர் வளவன், தோழர் ரவி, சர்வேஸ் போன்றவர்கள் பின்தளமான தமிழகத்திலிருந்து அவர்களது செயற்பாடுகள் மிக அதிகமாக இருந்தது. எங்களுக்கான பல்வேறுபட்ட சேவைகளை இவர்கள் தான் அங்கிருந்து பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே வடகிழக்கு மாகாண சபை என்ற உருவாக்கப்பட்ட பொழுது
அவரது பங்களிப்பு நிச்சயமாக அதில் மிக பெருமளவில் அவரது பங்களிப்பு என்பது இருந்தது. வடகிழக்கு மாகாண சபை என்பது ஒரு எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுக்கு கை கொடுக்கும் என்பது பல்வேறுபட்ட தரப்புகளிலும் இன்று பல்வேறுபட்ட கேள்விகளாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்களாகவும் இருக்கின்ற அதே சமயம் இன்று எமது கைவசம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் அழகாக அதிகாரமாக இருக்கக்கூடியது அந்த மாகாண சபைதான். அந்த மாகாண சபையை கொண்டு வருவதில் அதனை உருவாக்குவதில் வடகிழக்கு இணைப்பை கொண்டு வருவது போன்ற பல விஷயங்களில் பல்வேறுபட்ட தோழருடைய பங்களிப்புடன் ரவியும் பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்தது. அவர் புலம்பெயர்ந்து போன பொழுதும் சரி, அல்லது இங்கு இருக்கின்ற காலகட்டங்களில் இந்தியாவில் இருக்கிற காலகட்டங்களிலும் சரி, அவரை பொறுத்தவரையில் முக்கியமாக தமிழ் மக்களது எதிர்காலம் தொடர்பாக அவர் பெரிய கனவுகளை கண்டிருந்தார். ஒரு மாணவ பருவத்தில் இருந்த பொழுது அவருக்கு கிடைத்த கல்வி என்பது அது ஒருமனை ஏற்ற கல்வி அல்ல. எமது கட்சியினூடாக அவருக்கு கிடைத்த ஒரு ஒரு அடித்தட்டு மக்களினுடைய விடுதலை தொடர்பான அல்லது ஈழ விடுதலை போராட்டத்தில் அந்த மக்களுடைய பங்களிப்புகள் தொடர்பான அவரது எண்ணம் என்பது ஆழ மனதில் இருந்ததன் காரணமாக எவ்வாறான ஒரு சமுதாயம் ஈழத்தில் உருவாக வேண்டும் என்பதில் அவர் அக்கறையாக இருந்தார். ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை அந்த அக்கறையுடனே அவர் பணிபுரிந்தார் என்பதும் நாங்கள் மனதில் கொள்ளப்பட்ட என்று நான் நம்புகின்றேன். அவரது குடும்பத்துடனான எனது உறவு என்பது அது நான் இந்தியாவில் கல்வி கற்ற காலத்திலிருந்து அவரது குடும்பத்துடனான உறவு என்பது எனக்கு ஒரு நெருக்கமான உறவாக இருந்தது. அவரது குடும்பத்து அனைத்து தரப்புகளும் தாய் தந்தை உட்பட அனைவருடனும் எங்களது எனது உறவுகள் என்பது மிக நீண்ட காலமாக இருந்து வந்தது. ஆகவே ரவியை பொறுத்தவரை அவருக்கு எனக்கும் ஒரு நியாயமான வயசு வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட அவரை ஊக்கப்படுத்தி அவர் பல்வேறுபட்ட அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் நாங்கள் ஒரு முக்கியமான பங்களிப்பை நாங்கள் செய்திருந்தோம். அவரை பொறுத்தவரை நான் அவரிடம் பார்த்த சில விடயங்கள் என்று சொன்னால், தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது, நம்பிக்கையான, நேர்மையான, விசுவாசமான, தோல்விகளை கண்டு அஞ்சாத, பிழையை சுட்டிக்காட்டக்கூடிய பல்வேறுபட்ட அந்த அம்சங்கள் அனைத்தும் நிச்சயமாக அவரிடம் இருந்தது. நேருக்கு நேரே அவர் பல்வேறுபட்ட தோழர்களிடம் அவர் கேள்விகளை கேட்கின்றார். அவ்வாறு அவரை பொறுத்தவரை அந்த அடிப்படையில் தான் அவரது செயற்பாடுகளும் இருந்தது. நான் நம்புகின்றேன் கனடாவில் இருந்து வைகரை என்ற பத்திரிகையை கொண்டு பொழுது அது முக்கியமாக தோழர் வளவன், தோழர் வில்சன், தோழர் ரவி போன்ற மூவர் தான் அதற்கு முக்கிய காரணங்களாக இருந்தார்கள். அது நிச்சயமாக பல்வேறுபட்ட மாற்று கருத்துக்களுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக, பல்வேறுபட்ட அன்றைய சேவைகளை அது கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகையாக அது செயல்பட்டது என்பதும் அது எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்கியது என்பதையும் நான் தோழர்கள் மூலம் நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே மிக ஆரம்பத்தில் இருந்து நான் நம்புகின்றேன் ஈழத்து தமிழ் சமுதாயத்தில் மாற்றம் வேணும் என்று சொன்ன அந்த சிந்தனை, அந்த எண்ணம் அனைத்தும் அந்த தோழர் ரவியிடம் இருந்தது. என்று NDP என்று சொல்லக்கூடிய கட்சி இலங்கையில் ஆளும் தரப்பாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது இலங்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறதோ வருமோ என்று சொன்ன கேள்வி இருக்கக்கூடிய இடத்தில் ரவியினுடைய செயற்பாடுகள் நிச்சயமாக மாற்றங்களை நோக்கி இருந்தது. அந்த மாற்றங்களில் அவர் இறுதியாக அவரது முக்கியமான நினைக்கும் கடந்த 5-6 வருஷங்களுக்கு மேலாக ஆரம்பத்தில் அவர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறைகளில் அவர் தனது பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்தாலும் கூட பிற்பாடு தனது 50 வயசுக்கு மேலாகவும் கூட அவர் தொடர்ந்து கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். முக்கியமாக சுற்றுச்சூழல், என்விரான்மெண்டல், விவசாயம், வீட்டு தோட்டம், மரம் வளர்த்தல், கிரீனரி போன்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு முக்கியமான விஷயங்களாகவும் இயற்கையின் மேல் கொண்ட காதலாக அதை நோக்கித்தான் அவரது செயற்பாடுகள் தொடர்புடையது. எவ்வாறு மாணவர்களையும் இயற்கையையும் ஒன்றிணைப்பது,
எவ்வாறு மக்களையும் இயற்கையையும் ஒன்றிணைப்பது, அதற்கு என்னென்ன விஷயங்களை கையாளலாம் என்பது அவருடைய கல்வியின் ஊடாக, கோஸ்டரிக்கா போன்ற பிரதேசங்களில் அவர் பெற்ற அனுபவங்களின் ஊடாக அதனை எவ்வாறு முன்னே கொண்டு செல்வது என்று பட்ட பல்வேறுபட்ட திட்டங்களை என்னுடன் இணைந்து அவர் தீட்டியிருந்தார். அதில் முக்கியமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தின் கோப்பா பிரதேசத்தில் மூன்று பாடசாலைகளில் அட்வான்ஸ் லெவல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதாந்தம் 1000 ரூபாய் கொடுத்து அவர்கள் ஒவ்வொரு வீட்டில் அவர்கள் 1-2 மரங்கள் வளர்ப்பது, அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அந்த மரத்தினுடைய வளர்ச்சியை அவர்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்வது, அந்த மரம் எவ்வளவு தூரம் வளர்கிறது என்பதை எல்லோருக்கும் வெளியே கொண்டு செல்வது போன்ற முயற்சிகள். அதே போல கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய தாய்மாரை அணுகி அவர்களுக்குள்ளாக அவர்கள் வீட்டு தோட்டங்களை செய்வதை எவ்வாறு உற்சாகப்படுத்துவது, அதற்கும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இயங்கக்கூடிய கடந்த 25-30 வருஷமாக இயங்கக்கூடிய சில பெண்கள் அமைப்புகளை அணுகி அவர்களினூடாக அவர்களுடன் பேசி அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன. ஆகவே அவரது அந்த முயற்சி என்பது இயற்கையை பாதுகாப்பது மாத்திரமல்ல, ஈழத்து மண்ணை எப்படி ஒரு பசுமையானதாக எல்லோருக்கும் ஏற்றதாக அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது என்ற ஒரு நோக்கத்தில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. யாழ்ப்பாண செம்மண் பிரதேசம் என்பது இப்பொழுது ஒரு கான்கிரீட் ஜங்கலாக மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய உணவு பயிற்சியை செய்யக்கூடிய நிலங்கள் எல்லாமே ஒரு வீடுகளாக நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடக்கை குறிப்பாக வடக்கு மாகாணத்தையாவது குறைந்தபட்ச வெப்படி ஒரு பசுமையான பிரதேசமாக மாற்றுவது என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது உண்மையாகவே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்யப்பட்ட பல்வேறுபட்ட உணவு உற்பத்திகள் அற்றுப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அது வெங்காயமோ மிளகாயோ கத்திரிக்காயோ எல்லாமே நாங்கள் கிளிநொச்சியிலும் கங்குள்ளையிலும் தங்கியிருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவு வேகமாக யாழ்ப்பாண மண் என்பது ஒரு கான்கிரீட் ஜங்கலாக மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ரவி போன்றவர்களுடைய இழப்பு உண்மையிலேயே மிக மிக ஒரு பெரிய இழப்பாகத்தான் நான் கருதுகின்றேன். இப்பொழுது நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக அவரது தேவை, அவர் இருந்திருந்தால் அவர் செய்யக்கூடிய பணிகள், அவர் ஆரம்பித்த பணிகள் என பல பணிகள் முன்னே விரிந்து கிடக்கின்றது. ரவியை பொறுத்தவரையில் இன்றைக்கு ரவி ஒரு வீசப்படுபவனாக உங்களில் நீங்கள் ஒரு அஞ்சலி தெரிவிப்பதற்கு வந்து கூடுவதாக இருந்தால் நிச்சயமாக ரவியினுடைய பத்திரிகை பங்களிப்புகளுக்கு மேலாக ரவியினுடைய சமூகத்திற்கான அவர் செய்த பங்களிப்புகள் என்பதும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக அவர் செய்த பங்களிப்புகள் என்பதும் நிச்சயமாக எங்களால் மறக்க முடியாதவை. ஆகவே அவர் அதுக்கு மேலதிகமாக அவர் எவ்வளவு தூரம் தனது பிள்ளைகளை தனது குடும்பத்தை நேசித்தார் என்பதும் அவரது சொல்லுக்கு சொல்ல எவ்வளவு தூரம் அவர்கள் மீது அவர் அக்கறை கொண்டிருந்தார் என்பதும் நான் நேரடியாக அவர் மூலம் அறிந்த விஷயங்கள் மாத்திரமில்லை. இனி வந்த பொழுது கூட அவர் தனது சகோதரத்தினுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளினுடைய முன்னேற்றம், அவர்களுடைய வளர்ச்சி, அவருடைய எதிர்காலம் கொண்டு அவர் எவ்வளவு தூரம் அக்கறையாக செயற்பட்டார் என்பதும் நான் நேரடியாக கண்டு உணர்ந்த விஷயங்கள். ஆகவே என்னை பொறுத்த வரையில் ரவி என்பது எனது குடும்பத்தில் ஒருவனாக இருந்தவர். மிக அவர் மாணவனாக இருந்தது மாற்றமல்லாமல் இறுதி வரை ஏதோ ஒரு வகையில் அவர் என்னுடன் இருந்து எனது வீட்டில் மரணித்து போவது துப்பாக்கிய நிலையும் ஏற்பட்டது. அவரது செயற்பாடு நினைத்தும் அவர் நீண்ட கால கனவுகளை கொண்டிருந்தார். அவர் நிச்சயமாக அவரது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு பல வருஷங்கள் தேவைப்பட்டிருந்தன. ஆனால் மிக விரைவாக திட்டங்களை தீர்த்துவிட்டு மிக விரைவாக எங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஆகவே அவர் நிச்சயமாக ஒரு புலம்பெயர்ந்து போயிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வெறுமனே வாய்ப்பு அல்லாமல் ஈழத்து மண்ணுடன் தனது உறவுகளை நெருக்கமாக்கிக் கொண்டவர். தான் என்னென்ன வழிகளில் எல்லாம் அந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அதனை ஒரு சரியான வழிமுறையில் கொண்டு செல்ல முடியுமோ அதனை தனக்கு இயன்ற வரையில் தனது பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பல்கலைக்கழகத்தையும் அதை நோக்கி திருப்பி அவர் அந்த வேலையை செய்தார் என்றுதான் நான் நம்புகின்றேன். அவரது பேராசிரியருடன் அவரது இறப்புக்கு பிறகு நான் 2 முறை பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது.
இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள பேராசிரியர் அவரை பற்றி என்னோட குறிப்பிடுகிற பொழுது மிக பெருமையாக குறிப்பிட்டார். ரவியினுடைய செயற்பாடுகள், அவருடைய செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் கொழும்பிலும் சரி அல்லது யாழ்ப்பாணத்திலும் சரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் அவர் கடந்த வருஷம் இணைந்து செய்த பங்குகள் என்பது மிகப்பெரியது. அதன் போது பிலிப்பைன்ஸிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் பல்வேறுபட்ட மாணவர்களுடன் அவர்களையும் அழைத்து வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் நம்புகின்றேன் அப்படி ஒரு புதிய விடயத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடன் சேர்ந்து ஆரம்பித்தது மாத்திரமல்லாமல் அந்த நேரத்தில் பல்வேறுபட்ட குழுக்களை உருவாக்கி யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு போன்ற இடங்களில் பல்கலைக்கழக மாணவர் ஊடாக நாங்கள் ஏற்கனவே பேசிய பல விடயங்களை அவர்களூடாகவும் அவர் முன்னெடுத்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தது. இது நிச்சயமாக அவரது கனடா பல்கலைக்கழகத்தில் அவரது அந்த செயற்பாடுகள் என்பது ஊக்குவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது முக்கியமான விடயமாகவும் அவர்களால் பேசப்பட்டு அவர்களது பத்திரிகைகளிலும் அது வெளியிடப்பட்டதாக நான் அறிகிறேன். ஆகவே அந்த வகையில் உண்மையாகவே ரவியினுடைய செயற்பாடுகள் என்பது தொடர்ந்து பேசக்கூடிய வகையில் அவர் பெருமனே பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் தனது மண்ணுக்கு, தனது மக்களுக்கு, எதிர்காலத்திற்கு நிச்சயமாக அவருடைய பணிகள் என்பதை பொறுத்தவரையில் அளப்பரிய பணிகள். நான் நம்புகின்றேன் நாங்கள் இருக்கும் வரையில் குறைந்தபட்சம் புரட்சிகர விடுதலை முன்னணி இருக்கும் வரையில், தோழர்கள் இருக்கும் வரையில் அவரது பெயர் என்பது எப்பொழுதும் உச்சரிக்கப்பட்ட பெயராக அவர் பற்றி பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அவரது போட்டோகிராஃபி என்பது மிக மிக முக்கியமானது. நான் நம்புகின்றேன் அதை முழுமையாக பார்த்தோம் இல்லை, ஆனால் நிச்சயமாக அவரது கமராவில் அவரது வீட்டில் அந்த முடிவு இருக்கக்கூடும். அவற்றை தொகுத்து அவரது பெயரில் அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருவது என்பது சில சமயம் அவரது பெயருக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பங்காக இருக்க முடியும். இதில் கலந்து கொள்வோர் அதனை பற்றி சிந்திப்பது நன்றாக இருக்கும் நம்புகிறேன். ஏனென்றால் கனடாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, தொடர்ச்சியாக தனது மிகப்பெரிய வேலைப்படுத்தல் குடும்ப சுமைகளுக்கு மத்தியில் என்னை பொறுத்தவரையில் மிக ஆழமாக இந்த விடயங்களை நடத்தி சென்றவர் என்று சொன்ன அடிப்படையில் ரவி எப்பொழுதும் எங்களால் விரும்பக்கூடிய, நிச்சயமாக எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவனாக அவர் தன்னை வளர்த்துக் கொண்டிருந்தார். பல விடயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய தகுதி, தராதரம் அனைத்தும் அவருக்கு இருந்தது என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் அவரது பெயர் நிலைத்து நிற்பதற்காகவே அவர் கடந்த காலங்களில் எடுத்த படங்கள் உட்பட என்னென்ன விடயங்களை நாங்கள் எதிர்கால கட்டத்திற்கு விட்டு செல்ல முடியுமோ அதனை செய்வது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.